ஜீவ வார்த்தை என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. லிவிங் வேர்டு, அது ஜீவ வார்த்தை. அந்த ஜீவ வார்த்தைய நம்ம கேட்க ஆயத்தமா இருக்கணும். சரியா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நான் நினைக்கிறேன், இந்த ஆண்டினுடைய துவக்கத்தில் யோவான் எழுதின சுவிசேஷத்தை துவங்கின நான் இன்னும் அங்கேதான் இருக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷத்தையே திரும்ப 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 பார்த்துட்டே இருக்கிறோம். ஆண்டவர் ஏனோ தெரியல, இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்துல இன்னும் வார்த்தைகளை எனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நான் கட்டாயத்துக்கெல்லாம் எடுக்கல, அல்லது என்னுடைய சுயநலமாகவும் எடுக்கல. அதுல என் தேவனாகிய கர்த்தர் வார்த்தைகளை தருகிறார். அதனால அதை சபைக்கு நான் பிரசங்கிக்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. எடுத்துக்கொள்ளலாம். ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம், 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிப்போம். பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். பிதாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்கிற, இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. அல்லேலூயா. ஒரு தடவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் எடுக்கும் பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருது. என்ன சத்தம் வருது? இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்தது. பாத்தீங்களா? அது போல இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி கேட்கும் பொழுது, மறுபடியும் வாசிங்க. பிதாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற, இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்றார். அப்படின்னு வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டது. அல்லேலூயா. மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம ஸ்தோத்திரம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். இந்த நாளை நம்ம கவனிச்சு பார்த்தா என்னன்னு சொல்றதுன்னா, குருத்தோலை ஞாயர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஞாயர்? குருத்தோலை ஞாயர். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக இங்க இருக்கிற எல்லா சபைகளையும் ஒருங்கிணைத்து நாம் எல்லாம் ஸ்தோத்திரம் இந்த எல்லையெல்லாம் சுற்றி திரிந்து ஓசன்னா 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 என்று பாடி ஆர்ப்பரித்து இந்த பகுதியுடைய ரட்சிப்புக்காக நம்ம ஜெபித்தோம். ஆனால் காலத்தின் கட்டாயம், காலத்தின் சூழ்நிலைகளில அதை இப்பொழுது நம்மால் செய்ய முடியல. ஆனா ஜெபித்து இருக்கிறோம், ஓசனா என்று சொல்லி இருக்கிறோம். ஆண்டவர் நிச்சயமாய் ரட்சிப்பார். ஓசனா என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தாவே ரட்சியும், அல்லது ஓசனா என்றால் இன்றே ரட்சியம். கர்த்தாவே ரட்சியம் என்கிற வார்த்தை, அல்லது இன்றே ரட்சியம் என்கிற வார்த்தை. ஆக ஓசனா என்கிற இந்த குருத்தோலை ஞாயர், இந்த குருத்தோலை ஞாயரை நம்ம கவனிக்கணும். என்னன்னா இயேசு கிறிஸ்து, அது என்னன்னா அந்த குருத்தோலை ஞாயிறு தான் அந்த நாட்கள்ல என்னவா இருந்ததுன்னா பஸ்கா பண்டிகை. பஸ்கா பண்டிகை வர 6 நாளுக்கு முன்பதாக என்னன்னா பஸ்கா பண்டிகை என்னன்னா தேவனுடைய ஆலயத்துல அந்த குடும்பத்தின் சார்பாக ஒரு ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுத்து அந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் ஆசானிடத்துல காண்பித்து, அந்த ஆசாரியன் அந்த ஆட்டுக்குட்டிக்கு ஏதாவது புண்ணு இருக்கா, ஏதாவது காலு கையெல்லாம் ஏதாவது ஆயிருக்கா அப்படின்னு, ஒருவேளை 6 விரல் இருக்கா, இல்லைன்னா வேற ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு அந்த ஆசாரியன் அதை செக் பண்ணுவார், பாப்பாரு. இவங்க என்னன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணோம், அடுத்த வாரத்துல கொண்டு போய் என்ன பண்ணாத பலி செலுத்தணும். அப்படிப்பட்ட ஒரு
மாதிரிதான் அந்த பஸ்கா பண்டிகை என்பது. அப்ப ஆண்டவர் இங்க சொல்லியிருக்கிறார் என்னன்னா, ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 12ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். ஸ்தோத்திரம், 12ஆம் வசனத்தை வாசிங்க. மறுநாளிலே எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குறுத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட கடவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னவோ அதுக்கு கீழே அப்படியே வாசிங்க. அல்லாமலும் சீயோன் குமாரத்தியே பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கழுதையை பிடித்து, அதுதான் நம்ம மத்தேயுல அழகா சொல்றாருல, மத்தேயு 21ஆம் அதிகாரத்துல வாசிங்க, 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்மகேக்கு வந்தபோது இயேசுவானவர் சீசரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள். போனவுடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால், இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. ஆமென், அல்லேலூயா. இப்ப ஒரு கழுதையை ஆண்டவர் கொண்டு வர சொன்னார். அந்த கழுதை மேல அவர் என்ன பண்றாரு? ஏறி உட்கார்ந்து பவனியாய் போகிறார். இப்ப இஸ்ரவேல் நாட்டை பொறுத்த வரைக்கும், இன்னைக்கும் அப்படிதானா? இஸ்ரவேல் நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒட்டகத்தை விட கழுதை விலை அதிகமா, ஒரு குதிரையை விட கழுதை விலை அதிகமானதான். ஒட்டகமும் குதிரையும் விட கழுதை விலை அதிகமான ஒன்று. நான் சமீபத்துல கூட பார்த்தேன். இஸ்ரவேல் நாட்டினுடைய இஸ்ரவேல் இராணுவம் பக்கத்தில் இருக்கிற நாடுகளை தாக்கும் பொழுது அங்க இருக்கிற ஜனங்கள் கிளம்பி போறாங்க, வெவ்வேறு இடங்களுக்கு போகும் பொழுது அத நியூஸ்ல பார்த்தேன். எப்படின்னா, நிறைய பேரு கழுதையின் மேல இன்னைக்கும் எல்லா பாத்திரங்களையும் எல்லா துணிமணிகளையும் வச்சு கொண்டு போகிறத என்னால பார்க்க முடியும். இந்த காலத்துல நம்ம வாசிக்கிறோமே, இந்த வசனங்கள் ஏறக்குறைய 2000 வருஷங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட வார்த்தை. ஆனா இப்ப சமீப காலங்களில் நடக்கிற அந்த யுத்தங்கள்ல ஜனங்கள் இடம்பெயர்ந்து போவதற்கு கழுதையை வாகனமாக பயன்படுத்தி அதுல இன்னும் போறாங்க. அந்த இஸ்ரவேல் நாட்டுல குதிரைவை விட ஒட்டகத்தை விட இன்னைக்கும் விலை உயர்ந்தது எதுனா கழுதையம். அல்லேலூயா. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல கழுதைன்னா என்ன அர்த்தம்? அது ஒரு இழிவான ஒன்று. யாராவது தப்பு செஞ்சிட்டா, யாராவது அவமானப்படுத்தணும்னு நினைச்சா கழுதை மேல உட்கார வச்சு அவர் என்ன பண்ணும்? கூட்டிட்டு போனோம். அது நம்முடைய தமிழ் சொல்லு. தமிழ்நாட்டுல அப்படி ஒரு சில நடந்திருக்கு, ஒரு சில இதெல்லாம் நடந்திருக்கிறது. அதுவும் இல்லாம இப்பெல்லாம் கடைகள்ல பார்த்தா என்னை பார் யோகம் வரான்னு 2 கழுதையும் ஒன்னோடு ஒண்ணு பார்த்துன்னு இருக்கோம். அந்த கழுதைகளை இந்த கழுதைகள் போய் பார்க்கும். இப்ப அது போட்டோவில் தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. கழுதைகளை இங்க இருக்கிற ஒரு சில பிள்ளைங்க பார்த்தே இருக்க மாட்டாங்களாங்காட்டியும், இங்க இருக்கிற ஒரு சில பிள்ளைங்க கழுதைய பார்த்தே இருக்க மாட்டாங்க. ஆக இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒரு கழுதையை அங்க கட்டியிருக்க காண்பீங்க, அந்த கழுதையை கூட்டுவாங்க. தீர்க்கதரிசி ஆகிய சகரியா சொல்லுகிறார், கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் அவர் பவனி வருகிறார். அப்படின்னா
கழுதை குட்டியா இருக்கும் போது அந்த கழுதைக்கு, குட்டியா இருக்கிற கழுதைக்கு என்ன பேர்னா, என்ன பேரு? மரியின் பேரு, மரி. அல்லேலூயா. இப்ப ஒரு நாய் இருக்கு, நாயினுடைய குட்டியை நம்ம என்னன்னு கூப்பிடுறோம்? நாய்க்குட்டின்னு கூப்பிடுறோம். ஆங்கிலத்தில் அழகா கூப்பிடுவாங்க, என்னன்னு கூப்பிடுவாங்க? பப்பின்னு கூப்பிடுவாங்க. பெருசா வளர்ந்துட்டா அவ்வளவுதான் டாக்கு. ஆக இந்த கழுதை பெருசா இருந்துட்டா கழுதை, அது குட்டியா இருந்தா மரி, அது குட்டியா இருந்தா மரி. இஸ்ரவேல் நாட்டுல ஒரு பழக்கம் இருந்திருக்கிறது, ஒரு வழக்கம் இருந்திருக்கிறது. எல்லாருக்கெல்லாம் இதை செய்ய மாட்டாங்க, எல்லாருக்கெல்லாம் செய்ய மாட்டாங்க. எல்லாரையும் எல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, கழுத மேல உட்கார வச்சு பவனியாலாம் போக மாட்டாங்க, வாகனமா பயன்படுத்துவாங்க, வாகனமா பயன்படுத்துவாங்க. ஒருத்தரை கழுத மேல உட்கார வச்சு கழுதையில அப்படியே கொண்டு போகும்போது எல்லா ஜனங்களும் என்ன பண்றாங்களாம், அவங்க வஸ்திரங்கள் எல்லாம் கழட்டி கீழே விரிக்கிறாங்க, கீழே விரிக்கிறாங்க. குருத்தோலைகளை கையில பிடித்து ஓசனா ஓசனா என்று சொல்லுகிறார்கள். இது எல்லாம் சாதாரண மனிதர்களுக்கு செய்ய மாட்டாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஏன் செஞ்சாங்கன்னா, ஆரம்பத்திலே இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுதே ஒரு வார்த்தை வெளிப்படுகிறது. என்னன்னா, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறாரே அவர் எங்கே? இயேசு கிறிஸ்து ராஜா, ராஜாவாக தான் அவர் பிறந்தார். தாவீதினுடைய ராஜாவுடைய வம்சத்துல அவர் பிறந்தார். அவர் யூதருடைய ராஜா. சிலுவையில அறையப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மேலாக ஒரு போர்டு வச்சாங்க, இவர் யூதருடைய ராஜா என்று வைத்தார்கள். நல்ல கவனிங்க, யூதர்களுடைய ராஜாவுடைய ஒரு முறைமை, யூதர்கள் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிற ஒரு முறைமை. ஆக யூதர்கள், இன்னைக்காவது நமக்கு நிறைய வஸ்திரங்கள்லாம் சீப் அண்ட் பெஸ்டா கிடைக்குது. அந்த காலத்தோட வஸ்திரங்கள் எப்படின்னா கம்பளி மாதிரி இருக்கும், கம்பளி மாதிரி இருக்கும், ரொம்ப மோசமா இருக்கும். அந்த காலத்துடைய வஸ்திரங்கள்லாம் எப்படி இருந்திருக்கும் பாத்துங்க. ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆக வஸ்திரம் எல்லாம் அந்த நாட்கள்ல நமக்கு இருக்கிற மாதிரி மாற்று வஸ்திரங்கள்லாம் அதிகமா அவங்களுக்கு கிடையாது. இப்ப குறைஞ்சது நம்ம வீட்டுல ஒவ்வொரு ஆளுக்கும் குறைஞ்சது ஒரு 10-20 மாற்று வஸ்திரமாவது இருக்கும். அந்த காலத்துல அப்படிலாம் கிடையாது, 2-3 மாற்று வஸ்திரம் தான். அந்த காலத்துல மாற்று வஸ்திரம்ன்றது 2-3 தான். அதனாலதான் சிம்சோனுடைய காலத்துல ஒரு பந்தயமே வைக்கிறாங்க. இந்த நான் சொல்ற இந்த விடுகதைக்கு நீ விடுவிச்சிட்டேன்னா உனக்கு என்ன தர்றேன்? மாற்று வஸ்திரம் தர்றேன். வஸ்திரம் என்பதெல்லாம் அவ்வளவு விலை உயர்ந்தது. ஒரு வஸ்திரத்துக்காக ஆளையே கொன்னு இருக்கிறாங்கன்னு பாத்தீங்களேன். ஆளு கொன்னு அந்த வஸ்திரத்தை எடுத்துட்டு வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா மாற்று வஸ்திரம் என்பது சாதாரணமா யூதர்கள் கழட்ட மாட்டாங்க, அதை தரையிலும் விரிக்க மாட்டாங்க. யாருக்கு எப்ப விரிப்பாங்கன்னா, வாசித்து பாருங்க, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1 ராஜாக்களின் புத்தகம் 1ஆம் அதிகாரம், 1 ராஜாக்களின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்த போது ராஜா அவர்களை நோக்கி, தாவீது ராஜாவுக்கு முன்பதாக அவர்கள் வந்து நிற்கும் பொழுது தாவீது ராஜா அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் ஆண்டவனுடைய சேவகரை கூட்டிக் கொண்டு, நீங்கள் என்னுடைய ஊழியக்காரர்களை கூட்டிட்டு, என் குமாரனாகிய சாலமோனே என் கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி, என்னுடைய கழுதையின் மேல நீங்க ஏத்தி அவனை கீகோனுக்கு அழைத்து கொண்டு போங்கள், அவனை கூட்டிட்டு போங்க. அங்கே ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசி ஆகிய நாத்தானும் அவனை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண கடவர்கள். என்னவா பண்ணணுமா? இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக, சாலமோனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவதற்கு என்ன பண்ணாங்கன்னா, தாவீது ராஜா சொல்லுகிறார், என்னுடைய கழுதையை நீங்க எடுத்துக்கொண்டு என் கழுதை மேல சாலமோனை உட்கார வைத்து நீங்கள் தேவனுடைய ஆசாரியனிடத்திலும் தீர்க்கதரிசனத்திலும் கொண்டு போய் அவனை ராஜாவாக
அபிஷேகம் பண்ணுங்கள். அப்படி ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறவர்களுக்கு தான் ஒரு சில கிரியைகளை செய்வாங்க, ஒரு சில காரியத்தை செய்வாங்க. அதுதான் அந்த ராஜாவுக்கு முன்பதாக, அபிஷேகம் பண்ணப்படுகிறவருக்கு முன்பதாக, அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு முன்பதாக என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள வஸ்திரங்களை விரிப்பார்கள். குருத்து ஓலைகளை, கிளைகளை கரங்களிலே ஏந்தி ஆர்ப்பரிப்பார்கள். ஒரு ராஜாவா அபிஷேகம் பண்ணப்படுகிறவர்களுக்கு தான் இந்த ஒழுங்குமுறையை வைத்திருந்தார்கள். வாசிங்க 2 ராஜாக்களின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் தீவிரமாய் அவரவர் தங்கள் வஸ்திரங்களை படிகளின் உயரத்தில் படிகளின் உயரத்திலிருந்து அவன் கீழே விரித்து எக்காலம் ஊதி யெகூ ராஜாவானான் என்றார்கள். நல்ல கவனிங்க, கீழே வாசிங்க. நிம்சியின் மகனாகிய யோசபாத்தின் குமாரன் யெகூ என்பவன் எரோமுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணினான். பாருங்க, இப்ப ராஜாவாய் மாறுவதற்கு தான் ஒரு அடையாளம் என்னன்னா கழுதை மேல உட்கார வைக்கிறது. ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு தான் அந்த நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை கழட்டி என்ன பண்ணாங்க, தரையில விரித்திருக்கிறார்கள். இந்த முறைமையின்படிதான் இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் கொண்டு போகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் கழுதையின் மேல உட்கார வைத்து ஜனங்கள் எல்லாம் அவங்களுடைய வஸ்திரங்களை தரையில விரித்து, ஸ்தோத்திரம், அவர்களெல்லாம் குருத்து ஓலைகளை எடுத்துக்கொண்டு, கிளைகளை எடுத்துக்கொண்டு ஓசன்னா 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 என்று என்ன பண்ணாங்கன்னா ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க நடக்கிற சம்பவம் என்னன்னா, அந்த நாட்கள்ல ரோமானியர்கள், அப்போ அதாவது ரோமர்கள் அந்த நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டு கொண்டிருந்தார்கள். அதாவது நம்முடைய இந்திய நாடு ஏறக்குறைய ஒரு 75 வருஷத்துக்கு முன்பதாக பிரிட்டிஷ் என்னும் சொல்லப்படுகிற அவர்களாலே ஆட்சி செய்யப்பட்டது. ஆங்கிலர்களால நம்முடைய நாடு ஆட்சி செய்யப்பட்டது. ஆனா நம்ம எல்லாம் இந்தியாவில தான் பிறந்து இந்தியாவில தான் இருந்தோம். ஆனா ஆளுகை செய்தது யாருன்னா பிரிட்டிஷ் என்னும் அந்த அரசாங்கம் நம்மை ஆளுகை செய்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது போல இப்ப இஸ்ரவேல் நாட்டுல இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனா ஸ்தோத்திரம், அவர்களை ஆண்டது யாருன்னு பாத்தீங்கன்னா அன்றைக்கு இருந்த ரோமர்கள் ஆண்டார்கள். அவங்கதான் சட்டங்களை வகுத்தார்கள், அவங்கதான் தண்டனை கொடுத்தார்கள், அவர்தான் எல்லாம் பண்ணாங்க. இப்ப என்னன்னா அந்த நாட்கள்ல ஒரு புரட்சியை ஏற்படுத்தி அந்த நாட்கள்ல எப்படியாவது ரோமர்களை என்ன பண்ணிடணும், தோற்கடிக்கும்படி ஒரு ராஜாவை ஏற்படுத்தினோன்னு இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒரு 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 ஸ்தோத்திர சூழ்நிலைகள் இருந்தது. ஆக ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இப்ப ஆண்டவர் என்ன பண்ணிருக்காருன்னா அந்த கழுதை மேல இப்ப உட்கார வச்சு ஜனங்க கொண்டு போறாங்க. இப்ப என்ன சொல்றது, இந்த எழிநகர் இருந்து ஸ்ட்ரெயிட்டா அந்த கடைசி வரைக்கும் போய் ரைட் லெப்ட்னு பிரியுது. உங்களுக்கு சொல்றேன், எனக்கு இல்லை. இப்ப உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல போனா என்ன இடம் வரும், அங்கிருந்து ஸ்ட்ரெயிட்டா போயிடும். அந்த முட்டு இருக்கு, அந்த போலீஸ் ஸ்டேஷன் அந்த அந்த ஜங்ஷன்ல நிக்கிறோம். உங்களுக்கு ரைட்ல போனா எங்க போகும், கொருக்குப்பேட்டைக்கு போகும். லெப்ட்ல போனா எங்க போகும், தண்டார்பேட்டைக்கு போகும். ரெண்டும் பேட்டை தான், கொருக்குப்பேட்டை, தண்டார்பேட்டை. ஆமா, ஸ்தோத்திரம். இப்ப இங்க இருந்து அப்படி இயேசு கிறிஸ்துவும் அப்படிதானா, இங்க இருந்து அந்த வழியில போறாரு. அதை நீங்க மத்திய எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்துல வாசித்தா தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர் அந்த வழியே போய் கொண்டிருக்கிறார். வழியே போகும் பொழுது, நான் உங்களுடைய உதாரணத்துக்காக சொல்லுகிறேன், வலது பக்கம் திரும்பினா தேவாலயம், இடது பக்கம் திரும்பினா பிலாத்துடைய அரண்மனை. பிலாத்துடைய
அரண்மனை. இப்ப ஜனங்கள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ கழுத மேல உட்கார வச்சுட்டு இப்ப போறாங்க, ஆர்ப்பரிக்கிறாங்க. அங்க சொல்லப்படுகிறது, ஸ்தோத்திரம், கொஞ்சம் நெஞ்சமான ஜனம் இல்ல, அங்க இருக்கிற யூத மத போதகர்கள் சொன்னார்கள், உலகமே அவருக்கு பின்னாடி போகுது. என்ன சொன்னாங்க? உலகமே அவருக்கு பின்னாக போகிறதே என்றார்கள். ஏறக்குறைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி அந்த நாட்கள்ல 2-2.5 லட்சம் வரைக்கும் ஜனங்கள் என்ன பண்ணிருக்காங்க பின்னாடி. 2.5 லட்சம் ஜனம் எவ்வளவு பெரிய கூட்டம். இப்ப என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ராஜாவாக ஆக்கி, ராஜாவாக அபிஷேகம் பண்ணி அவர்கள் ஸ்தோத்திரம் இப்ப பிலாத்தினுடைய அரண்மனைக்குள்ள பிரவேசித்து பிலாத்தை அடிச்சு துரத்தி, இனிமே ரோம அரசாங்கம் எங்க அரசாங்கம், இது இஸ்ரவேலின் அரசாங்கம் என்று சொல்லுவதற்கு இவங்கெல்லாம் ஆர்ப்பரிப்போடு கூட குருத்தோலையை கையில எடுத்துக்கொண்டு இப்ப ஓசன்னா 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 என்று கத்திட்டு போறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்றைய லட்சியம், நாங்க ரொம்ப நாளா இவங்களாண்ட கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம்பா, ரொம்ப நாளா இவங்க எங்களை ஒடுக்கிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப நாளா இவங்க எங்களை சித்திரவதம் பண்றாங்க, இந்த ரோம அரசாங்கத்திலிருந்து இயேசுவே எங்களை விடுவியும், கர்த்தாவே எங்களை ரட்சியும் என்று சொல்லுகிற வண்ணமா ஓசன்னா என்று சொன்னார்கள். அல்லேலூயா. அவங்களுக்கு எது வரைக்கும் சந்தோஷம் இருந்ததுன்னா, இங்க இருந்து கடைசிக்கு போனாங்க. அந்த கடைசியில போய் அந்த ஜங்ஷன்ல நின்னாங்க. இப்ப அங்கதான் அவங்களுக்கு குழப்பம் வந்துருச்சு. இயேசு கிறிஸ்து பிலாத்தினுடைய அரண்மனைக்கு போகாம, அந்த வாசிங்க, உலகமே அவருக்கு பின்னாக சென்றது என்று ஸ்தோத்திரம் எழுதப்பட்டிருக்கிற வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஸ்தோத்திரம், யோவான் 12ஆம் அதிகாரத்துல, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. உலகமே அவருக்கு பின்னாக சென்றது என்று இங்க எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். எடுத்து வைத்துங்க, எடுத்து வாங்க, அப்புறமா எனக்கு சொல்லுங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்பொழுது பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி நீங்கள் செய்கிறது எல்லாம் வீண் என்று அறிகிறது இல்லையோ, இதோ உலகமே அவனுக்கு பின் சென்று போயிற்றே என்றார்கள். உலகமே அவருக்கு பின் சென்று போயிற்று. அவ்வளவு கூட்டம். இப்ப இவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இன்னைக்கு ரோமர்களுடைய கதை முடிஞ்சது. இன்னைக்கு பிலாத்துவ அடிச்சு துரத்திட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அங்க உட்கார வச்சுட்டு, யூதருடைய ராஜா இனிமே எங்களை ஆளட்டும் அப்படின்னு சொல்லி இவரை கொண்டு போய் பவனியாய் கொண்டு போய் அங்க விடுறதுக்கு கூட்டிட்டு போனா, இயேசு கிறிஸ்து வலது பக்கமாய் திரும்பி தேவாலயத்துக்கு போயிட்டார். அல்லேலூயா. என்ன விஷயம்னா, அன்னைக்கு அன்றைய முறைமையின்படி, ஸ்தோத்திரம், வாசிங்க 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்மகேயுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, போதும் இல்ல, நீங்க 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான், பஸ்கா பண்டிகை வர முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு. இப்ப என்னன்னா, பஸ்கா பண்டிகை வர்றதுக்கு இன்னும் 6 நாள் இருக்கு. அந்த 6 நாளுக்கு முன்னாடி என்ன பண்ணனா, தேவாலயத்துல கொண்டு போய் ஆட்டுக்குட்டிகளை, ஆடுகளை அத பழுது பார்க்கணும். அதுக்கு புண்ணு இருக்கா, அதுக்கு ஏதாவது குறைகள் இருக்கா அப்படின்னு சொல்லி ஆசாரியன் பார்க்கணும். ஆக இயேசு கிறிஸ்து இப்ப பவனியாக போகிற அந்த நாள் எதுனா, பஸ்கா பண்டிகைக்கு முன்பதாக 6 நாளுக்கு முன்ன. ஆக இவர்தான் பலியாக போகிறார் என்பதை இஸ்ரவேல் ஜனங்கள் அறியவில்லை. ஆனால் கர்த்தர் அறிந்திருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் போனாங்க. போய் தேவாலய பக்கமா போன உடனே இந்த யூதர்கள் எல்லாம் டென்ஷன் ஆயிட்டாங்க, ரொம்ப கோவப்பட்டாங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அறையும் சொல்லி அந்த கோபத்தை இந்த பக்கமா திருப்பிட்டாங்க. அந்த கோபத்தை இந்த பக்கமா திரும்பி ராஜாவா ஆக்குறதுக்காக நாங்க கூட்டிட்டு போனா, இவர் என்ன பண்ணிட்டாரு, தேவாலயத்துக்கு போயிட்டாருன்னு சொல்லி அங்க ஆண்டவர் மேல ஒரு கோபம் ஜனங்களுக்கு உண்டாயிருச்சு. அல்லேலூயா. கவனிக்கணும், ஆண்டவருடைய திட்டம் யூதருடைய ராஜாவாய் மாறுவதில்லை, யூதருடைய ராஜாவாய் மாறுவதில்லை. அவருடைய திட்டம் என்னவென்றால், ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய நாமம்
மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். இங்க ஆண்டவர் சொல்லுகிற ஒரு விஷயம் என்னவென்றால், யோவானதுல சுவிசேஷம் 32ஆம் வசனத்தை வாசிங்க. 12:32. நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்ளுவேன் என்றார். அல்லேலூயா. சொன்னார், ஆரம்பத்துல சொன்னாரு, பிரசங்கத்தினுடைய துவக்கம் என்னன்னா, மகிமைப்படுத்துவேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன். ஆண்டவரை மகிமைப்படுத்தினது மட்டுமல்ல, விண்ணும் மகிமைப்படுத்தும்படியாய், இஸ்ரவேலின் ராஜாவாய் மாத்திரமல்ல, விண்ணும் சர்வலோகத்தின் ராஜாவாக மாற்றுவதுதான் பிதாவாகிய தேவனுடைய திட்டம். அல்லேலூயா. அவர் பிறக்கும் பொழுதே யூதருக்கு ராஜா, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் பிதாவாகிய தேவனுடைய திட்டம் என்றால் சர்வலோகத்தின் ராஜாவாக இயேசுவை மாற்ற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப என்னன்னா, மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது, அதாவது என்ன சொல்லுகிறார் என்றால், நான் சிலுவையிலே உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லாரையும் என்னிடமாய் இழுத்து கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்ப பாருங்களேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நாட்கள்ல யூதர்களுக்காக தான் வந்தார். யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஆண்டவர் யூதர்களை ரட்சிக்க வேண்டும் என்று திட்டமிட்டார். அதே போல புற ஜாதியா இருக்கிற நமக்கும் ஆண்டவர் அந்த ரட்சிப்பை கொடுக்க சித்தமா இருந்தார். அன்றைய சூழ்நிலையின்படி இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு மட்டும்தான் சொந்தமா இருந்தார். யூதர்களுடைய இரத்த சம்பந்தப்பட்ட ஒரு உறவாக இருந்தார். ஆனா நமக்கும் ஆண்டவருக்கும் எந்த ஒரு விதமான ஸ்தோத்திரம் தொடர்பும் கிடையாது. ஆனா இன்னைக்கு அவர் சிலுவையிலே உயர்த்தப்பட்டு அவர் இரத்தத்தை சிந்தினார். பார்த்தீங்களா? அந்த இரத்தம் சிந்துதல் உங்களையும் என்னையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நம்மை பெற்றெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சொன்னாங்களே அந்த சொன்னாங்க பாத்தீங்களா, உலகமே அவருக்கு பின் போகிறது. இன்னைக்கு உலகமே இயேசுவுக்கு பின்னாடி போகிறது. காரணம் என்னன்னா, எல்லாருடைய தகப்பனாக மாத்திரமல்ல, புற ஜாதியார்களுக்கே அவர் ராஜாவாக மாறினார். அல்லேலூயா. ராஜாவாக மாறுறார். எப்படி? கழுதையின் மேல அவர் யூதருடைய ராஜாவாய் மாறுவார் என்று யூதர்கள் நினைச்சாங்க. ஆக இயேசு கிறிஸ்துவோ அன்றைக்கு ராஜாவாக மாறுகிறதை தவிர்த்துட்டு அங்கே ஸ்தோத்திர பலியாக போகிற ஆடாக மாறினாங்க. எல்லாம் அதான் திட்டினாங்க, ஆண்டவரை திட்டினாங்க. ராஜாவா மாத்தலாம் நினைச்சா இவர் சாதாரணமா என்ன பண்ணிட்டாரு, அரண்மனைக்கு போக வேண்டியவர் இவர் தேவாலயத்துக்கு போயிட்டாரு. அவர் மேல ரொம்ப கோபமாயிட்டாங்க. ஏறக்குறைய 2.5 லட்சம் பேருடைய கோபம் எப்படி இருந்துக்கும் பாத்துங்க. 2.5 லட்சம் பேர். இப்ப எனக்கு பின்னாடி ஒரு 2.5 லட்சம் பேர் இருந்தா எப்படி இருக்கும்? நான் சாதாரண தலைவனா இருப்பேனா? நம்ம சர்ச்சில் 2.5 லட்சம் பேர் இருந்தா என் காலு தரையில தங்குமா? 2.5 லட்சம் பேருக்கு நான் பாஸ்டர். எப்படி? 2.5 லட்சம் பேருக்கு நான் பாஸ்டரா இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவ அவர்கள் ராஜாவாக மாற்றுவதற்கு அவர்கள் பிலாத்தின் அரண்மனைக்கு கொண்டு போகலாம் என்று எண்ணினா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ தன்னை பலியாடாக ஸ்தோத்திரம் தேவாலயத்தில் கொண்டு போய் தன்னை காண்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப யூதர்களுடைய ராஜா எப்படி அபிஷேகம் பண்ணப்படணும்? கழுத மேல உட்கார வச்சு அவருக்கு செலுத்த வேண்டிய எல்லா மரியாதையும் செலுத்தணும். வஸ்திரங்களை கழற்றி தரையில போட்டு கிளைகளை கைகளில் எடுத்துக்கொண்டு ஆர்ப்பரிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆனா இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின விசேஷத்துல என்னவாக வருகிறார் என்றால், ஸ்தோத்திரம், குதிரையில ராஜாவாக வருகிறார். குதிரையில ராஜாவாக வருகிறார். கழுதையில ராஜாவாய்
ஆக வேண்டிய இயேசு கிறிஸ்து இப்ப வெளிப்படுத்தின விசேஷத்துல என்னவா வரார்னா குதிரையின் மேல ராஜாவாக வருகிறார். ஏன் குதிரையின் மேல ராஜாவா வருகிறார்னா அன்றைய முறைமையின்படி கழுதையின் மேல ராஜாவாய் வருகிற ஒரு முறைமை இஸ்ரவேல் நாட்டுக்கு இருந்தது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்தது, அல்லது யூத ஜனங்களுக்கு இருந்தது. கழுதை மேல ராஜா வரணும். அதனாலதான் தாவீதும் சொன்னார், என் கழுதையை எடுத்துட்டு போங்க, என் கழுதை மேல என்ன பண்ணுங்க, சாலமோனை உட்கார வைங்க, சாலமோனை கொண்டு போய் ஆசாரத்திலும் தீர்க்கதரிசனத்திலும் கொண்டு போய் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுங்க, கழுதை என் கழுதையை கொண்டு போய் நீங்க பயன்படுத்துங்க அப்படின்னு சொன்னார். இப்ப ஆண்டவர் வெளிப்படுத்துற விசேஷத்துல என்னவா வரார்னா கழுதையின் மேல வரல, குதிரையின் மேல வரார். ஏன் குதிரை மேல வராரு? அந்த நாட்கள்லயே ஒரு ஒழுங்குமுறை இருந்திருக்கிறது. அந்த நாட்கள்ல புற ஜாதியார்களின் ராஜா குதிரை மேல வருவாங்க. லேலுயா லேலுயா. இஸ்ரவேல் ராஜா எப்படி வருவாங்க? கழுதை மேல வருவாங்க. புற ஜாதியார்களின் ராஜா எப்படி வருவாங்க? குதிரை மேல வருவாங்க. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துற விசேஷத்துல எப்படி வராரு? குதிரை மேல வராரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் யூதருக்கு ராஜாவாய் மாத்திரமல்ல, புற ஜாதியார்களுக்கும் ராஜாவாக, உங்களுக்கும் எனக்கும் ராஜாவாக அவர் ராஜாதி ராஜாவாய் வருகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. புரிந்தவர்கள் நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவர் ராஜாதி ராஜா. வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க, 9-10 வாசிங்க. அன்னைக்கு போட்ட ஓசனாவுக்கும் இங்க போடுற ஓசனாவுக்கும் மாற்றம் உண்டு. மைக்ல வாசிங்களேன். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ண கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். ஆமென். இப்ப குருத்தோலைய பிடிச்சு ஆர்ப்பரிக்கிறாங்க. என்ன ஆர்ப்பரிக்கிறாங்கன்னா, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனுக்கு முன்பாக, ராஜாதி ராஜாவாக வீற்றிருக்கிற தேவனுக்கு முன்பதாக எல்லா கணத்தையும் மகிமையும் சொல்லி அவர்கள் குருத்தோலையை பிடித்து என்ன பண்றாங்க? ஆர்ப்பரிக்கிறார்கள். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த குருத்தோலை ஞாயர் எதை காட்டுகிறது? இஸ்ரவேலின் ஜனங்களுக்கு ராஜாவாய் ஆக போகிறதை கர்த்தர் அதிகமாய் விரும்பவில்லை. ஆக ஸ்தோத்திரம், எல்லா ஜனத்துக்குமான ராஜாவாய் ஆகிறதையே கர்த்தர் விரும்பினார். இஸ்ரவேலின் ராஜாவாக மாறி இருக்க வேண்டும் என்றால் அன்னைக்கே அந்த நாட்களிலேயே ஸ்தோத்திர ஓசனா பவனில போகும் பொழுதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்கு போகாமல் அவர் அரண்மனைக்குள்ளாக போயிருந்தா அன்னைக்கே யூதருடைய ராஜாவாய் இருப்பார். ஆனா வெளிப்படுத்தின விசேஷத்துல இப்ப குதிரை மேல வராரு. குதிரை மேல வர ஆண்டவர் யாரா இருக்கிறார்னா புற ஜாதியார்களுக்கும் ராஜாவா இருக்கிறார். ஆகவேதான் நம்ம வாசித்த வண்ணமாக அவர் சிலுவையிலே உயர்த்தப்படும் பொழுது, அவர் பூமியிலிருந்து உயர்த்தப்படும் பொழுது சகல ஜனத்தையும் என்னிடமாய் இழுத்துக் கொள்ளுவேன் என்று சொன்னாரே, அந்த சிலுவையில் தான் இயேசு நம்மை பெற்றார். அந்த சிலுவையில் தான் இயேசு நம்மை தெரிந்து கொண்டார். அந்த சிலுவையில் தான் இயேசு நமக்கு ரட்சிப்பை கொடுத்தார். அந்த சிலுவையில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் தன்னுடைய பிள்ளையாக அவர் தெரிந்து கொண்டார். சிலுவை இல்லை என்றால் சிங்காசனம் இல்லை. இயேசு இல்லை என்றால் ரட்சிப்பு இல்லை. நமக்கு ரட்சிப்பே இல்லை. இயேசு ஸ்தோத்திரம் முறைமையின்படி பார்த்தால் யூதருக்கு சொந்தமானவர். ஆனால் இன்றைக்கு அவர்களை பார்க்கிலும் அதிகமாய் நமக்கே சொந்தமாய் இருக்கிறார். அல்லேலூயா. காரணம் என்னவென்றால் அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறார்.
என் தேவனே என் தேவனே என்று அழைக்கிற உரிமையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆதி பரிசுத்தவான்கள் ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோப்பின் தேவனேன்னு கூப்பிட்டாங்க. இன்னைக்கு நம்ம அப்படி கூப்பிடல. அப்பா, பிதாவே, அவர் அப்பா என்கிற ஸ்தோத்திரம், அந்த உரிமையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த உரிமையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நம்மளை எங்க பெற்றெடுத்தாரு? சிலுவையில பெற்றெடுத்தார். சும்மா பெற்றெடுக்கல. என் தாய் என்னை பெற்றெடுக்க ரத்தம் சிந்தினால்தான் என்னை பெற்றெடுக்க முடிந்தது. என் தாய் எனக்காக ரத்தம் சிந்திருக்காவிட்டால் என்னை பெற்றெடுக்க முடியாது. என் தகப்பனோ சிலுவையில கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் சிந்தி என்னை பெற்றெடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களையும் என்னையும் சாதாரணமாய் ஆண்டவர் விட்டு விடவில்லை. நம்மை பெற்றெடுத்தினார், நம்மை தூக்கி எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரங்களும் உண்டாவதாக. அல்லேலூயா. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம வாசித்த வண்ணமாக இங்க ஒரு கூட்டம் குருத்தோலையை பிடித்திருக்கிறது. இது 2.5 லட்சம் ஜனம் இல்ல, இது 2.5 லட்சம் ஜனம் இல்ல. என்னவா? மறுபடியும் வாசிங்க 9:10. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களிலும் இது ஒரு கூட்டத்துல சேர்க்கலங்க. இவங்க அவங்க எல்லாம் சேர்க்கல. எல்லாரையும் வாசிங்க. ஒருவரும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள். இப்ப 2 லட்சத்திலிருந்து 2.5 லட்சம் அல்ல, ஒருவராலும் எண்ணப்பட முடியாத ஒரு கூட்டம் இயேசுவுக்கு பின்னாடி போய் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அதுல நீங்களும் நானும் ஒருத்தரா இருக்கிறோம். இப்ப 1-2 பேர் இல்ல, எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. எப்படி போயிட்டு இருக்காங்கன்னா, இயேசுவே ஆண்டவர், எனக்காக மரித்த இயேசு, எனக்காக உயிர்த்த இயேசு, என் தகப்பனாகிய இயேசு. அல்லேலூயா. புரிஞ்சுதுங்களா? அவர் ஏன் கழுதையின் மேல ராஜாவா ஆகலனா, கழுதை மேல ராஜாவா ஆயிருந்தா அவர் யூதர்களுக்கு மட்டும்தான் சொந்தமா இருப்பார். அவர் குதிரையின் மேல ஏன் ராஜாவாய் வந்தார்னா, அவர் பூமியில் உள்ள அனைத்து ஜனங்களுக்கும் ராஜாவானார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை வெளிப்படுத்தின விசேஷத்துல வெள்ள குதிரைன்னு வரும். 19:10 வாசிங்கம்மா. பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவராய் இருந்தார். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன குதிரைல வராரா? வெள்ளை குதிரைல வராரா? பாருங்களேன், எவ்வளவு அழகா ஆண்டவர் அப்பவே நம்மள எவ்வளவு நிதானிச்சு அறிந்திருக்கிறார். நான் சிலுவையில உயர்த்தப்படுவேன். ஏற்கனவே இஸ்ரவேலின் ராஜா என்கிற ஒரு மகிமை அவருக்கு இருந்தது. அவர் பிறக்கும் பொழுது யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறாரு. அவர் எங்கன்னா தேடிட்டு வந்தாங்க. அவர் ஏற்கனவே ராஜா. அந்த மகிமை மட்டும் பிதா அவருக்கு தரல. ராஜாதி ராஜா என்கிற மகிமையை தருவதற்காக தான் இன்னும் மகிமைப்படுத்துவேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்று ஆண்டவராக இயேசுவை மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு நம்ம பாடி ஆர்ப்பரித்தோம், ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே,
ஓசன்னா ஜெயம் நமக்கே. பேசணும்னா நிறைய இருக்கு. யோவானது சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்திலேயே நிறைய பேச முடியும். ஆனா ஆண்டவர் அப்பவே சொன்னார், இப்பொழுது நீங்கள் தாங்க மாட்டீர்கள், இப்பொழுது நீங்க தாங்க மாட்டீர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நல்லா கவனிங்க, ஆண்டவர் யூதருக்கு ராஜாவாய் மாறி இருக்குன்னா அன்னைக்கே மாறி இருப்பார். அவர் சிலுவை எடுக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. ஏன் சிலுவை எடுத்தார்னா, அவர் பூமியிலிருந்து உயர்த்தப்படணும். உயர்த்தப்பட்டாதான் அவர் ரத்தம் சிந்தணும். எந்த குழந்தையும் ரத்தம் சிந்துதல் இல்லாம பிறந்ததே இல்லை. எந்த குழந்தையும், நீங்களா இருக்கட்டும் நானா இருக்கட்டும், ரத்தம் சிந்தாம ஒரு குழந்தை பிறக்கவே இல்லை இந்த பூமியில. அப்படி ரத்தம் சிந்தாம பிறந்த ஒரு நபர் யாரா இருக்க முடியும்னா ஆதாம தவிர வேற யாரும் இருக்க முடியாது. ஆதாம் மட்டும்தான் தாயின் கர்ப்பத்திலிருந்து பிறக்காத ஒரு நபர். மிஞ்சி போன ஏவாள். மீதி எல்லாருமே ரத்தம் சிந்ததுனாலதான் பிறந்தோம். இயேசு நம்மை சிலுவையிலே பெற்றெடுக்கும்படி அவர் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, அவர் யூதருடைய ராஜாவாய் மாறி இருப்பது நல்லதா, அல்லது உலக ஜனங்களுடைய ராஜாவாய் மாறி இருப்பது நல்லதா? கவனிச்சு பாருங்களேன். அன்னைக்கு ராஜாவாய் மாறி இருந்தா அவருக்கு பின்னாடி ஏறக்குறைய ஒரு 2.5 லட்சம் பேர் தான் போயிருந்தாங்க. ஸ்தோத்திரம். நம்ம வாசித்தோம் வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்துல 9, 10 ஆகிய வசனத்துல திரளான ஜனம், எண்ணிக்கைக்கு அடங்காத ஜனம் அவரை இன்னைக்கு பின்பற்றி கொண்டிருக்கு. அன்னைக்கே அவனுங்க பரிசர்களாம் சொல்லிட்டாருங்க, உலகமே அவருக்கு பின்னாக போகிறது. அது உண்மை. இன்னைக்கு அது ஸ்தோத்திரம் நிறைவேற்றின ஒரு வார்த்தையா இருக்கு. உலகமே அவருக்கு பின்னாக போகிறது, உலகமே அவருக்கு பின்னாக போகிறது. எல்லாம் முழங்கால் படியிட்டு நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நம்முடைய தேவன் நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.